ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஃபி அவனோர் எழுதுன த வீவர் பேர்ட் அப்படிங்கிற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போயமோட அனலைசிஸ் டெக்ஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த போயமோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். இந்த போயமில் காஃபி அவனோர் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி எப்படி வந்து யூரோப்பியன் கண்ட்ரியால் காலனைசேஷன் ஆச்சு, எப்படி வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து அதை அஃபெக்ட் ஆகிறாங்க, ஆஃப்ரிக்கன் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த யூரோப்பியன் பீப்புள் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போயம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வீவர் பேர்டுன்னு மெட்டாஃபோரில் ரெஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா யூரோப்பியன் பீப்புளை தான். ஏன்னா ஒரு வீவர் பேர்டு மாதிரி அவங்க வந்து எங்களோட கண்ட்ரிக்குள்ளே வந்து எங்களை வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனில் சொல்கிறதுக்காக வீவர் பேர்டை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூரோப்பியன் பீப்புள் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ போயம்குள்ளே போகலாம். The weaver bird built in our house and laid its eggs on our only tree. இந்த இடத்துல அவர் ஹவுஸ் அவர் ஒன்லி ட்ரீன்னு ரெஃபர் பண்றது ஆப்பிரிக்காவை தான். ஓகே, அவர் ஹவுஸ் எங்களுக்குன்னு இருக்க எங்களோட வீட்டில் வந்து அந்த வீவர் வேர்டு வந்து அதோட கூட்ட கட்டுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஆப்பிரிக்கால யூரோப்பியன் பீப்புள் வந்ததை வந்து சொல்றாங்க. அண்ட் லேட் இட் எக்ஸ் ஆன் அவர் ஒன்லி ட்ரீ, எங்களுக்குன்னு இருக்க ஒரே ஒரு கண்ட்ரியில அந்த வீவர் பேர்ட் அதோட எக்ஸை லே பண்ணுது. அப்படிங்கும்போது ஆப்பிரிக்கன் பீப்புள் இருக்க அவங்களோட ஊர்ல யூரோப்பியன் பீப்புள் வந்து அவங்களோட சந்ததியை வளர்க்கறத வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. we did not want to send it away. இந்த இடத்துல இருந்து ஆப்பிரிக்கன்ஸ் வந்து யூரோப்பியன் வந்து நாங்க வெளியே போனோம்னு நினைக்கலன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களோட நல்ல மனசு, அவங்களோட டாலரன்ஸ் வந்து சொல்றாங்க. என்னதான் யூரோப்பியன் பீப்புள் ஆப்பிரிக்கன் பீப்புளை ஸ்லேவா ட்ரீட் பண்ணாலுமே ஆப்பிரிக்கன்ஸ் வந்து நாங்க அவங்க வெளியே போகணும்லாம் நினைக்கல, ஆனா எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு இருந்தா போதும் அப்படி வந்து நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் we watched the building of the nest and supervised the egg laying. இந்த இடத்துல வந்து யூரோப்பியன் கட்டுற அந்த பில்டிங்லாம் அந்த நெஸ்ட் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சூப்பர்வைஸ் த எக் லேயிங் அப்படிங்கும்போது யூரோப்பியன் விமன்லாம் பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாங்க சூப்பர்வைஸ் பண்றோம். அதாவது அவங்களுக்கு ஆப்பிரிக்கன் விமன்லாம் போய் ஒரு சர்வெண்டா வேலை பார்க்கறது வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. இப்படி வந்து எங்க சொந்த நாட்டிலேயே அவங்க அந்த வீவர் பேர்டு உள்ள வந்து அவங்களோட எக்லேயிங்க்கு எங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ற அளவுக்கு இந்த நிலைமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீவர் ரிட்டர்ன் இன் த கெய்ஸ் ஆஃப் த ஓனர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த யூரோப்பியன் பீப்புள் மறுபடியும் யூரோப்புக்கு போயிட்டு என்னவா திரும்பி வந்தாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கனை கண்ட்ரோல் பண்ற ஓனரா வந்தாங்க. எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சோ ரூல் பண்ணுச்சோ அந்த மாதிரி அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை வந்து இப்போ யூரோப்பியன் பீப்புள் ரூல் பண்றாங்க. அதுதான் வந்து கைஸ் ஆஃப் தி ஓனர். அவங்க வந்து உள்ள வந்து எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக உள்ள வந்துட்டு இப்ப அந்த கண்ட்ரியை அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது இந்த லைன்ல சொல்றாங்க. ப்ரீச்சிங் சால்வேஷன் டு அஸ் தட் ஓன்ட் த ஹவுஸ். ஓகே, இப்போ வந்து இவங்களோட கண்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டு அவங்களோட ரிலிஜியன் பிலீஃப் வந்து பரப்புறாங்க, அந்த போதனைகள்லாம் சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட வீட்டையே இவங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கே போதனை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, they say it came from the west. ஓகே, இந்த இடத்துல தேங்கிறது யூரோப்பியன் பீப்புள், அதாவது இந்த போயம் வந்து சொல்றது ஒரு ஆப்பிரிக்கன் சொல்ற மாதிரி. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லுச்சு அப்படின்னா வெஸ்ட்ல இருந்து வந்தேன்னு சொல்லிச்சுன்னு சொல்றாங்க. வேர் த ஸ்ட்ரோம்ஸ் அட் சி ஹட் ஃபெல்ட் த கேர்ள்ஸ். ஓகே, அந்த வெஸ்ட் அந்த லேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா கடல் சூழ்ந்தே இருக்கும். அடிக்கடி வந்து ஸ்ட்ரோம்ஸ் வந்துட்டே இருக்கும், அந்த சீ கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய சுத்திட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம். நெக்ஸ்ட் அந்த ஃபிஷஸ் ரைட் தர் நெஸ்ட் பை லேட்டன் லைட். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃபுல்லா கடல் சூழ்ந்த பகுதின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அங்க வந்து அடிக்கடி மழை வந்துட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கடல்ல போற ஃபிஷர்ஸ் எல்லாம் அவங்களோட நெட்ஸை வந்து ட்ரை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூம்குள்ள அந்த லேட்டன் லைட் இருக்கு இல்லையா அதுலதான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபிஷர் வந்து அவரோட நெட் ட்ரை பண்றதுக்கூட ஒரு சூரிய ஒளி இல்லாத ஒரு நாட்டுல இருந்து இங்க வந்துட்டு எங்களை வந்து இந்த வீவர் பேர்டு வந்து ரூல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்படி வந்து கடல் சூழ்ந்து எப்ப பார்த்தாலும் ஸ்டோம்ஸ் மழை அப்படிங்கன்னு தாக்கப்படுற ஒரு லேண்ட்ல இருந்து வந்து எங்களை ரூல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இட் செர்மன் இஸ் த டிவினேஷன் ஆஃப் அவர் செல்ஸ். ஓகே, இந்த செர்மன் அப்படிங்கறது அவங்க சொல்ற போதனைகள், அவங்க ரிலீஜியனுக்கு வந்து ரிலீஜியன் பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ற இந்த ரிலீஜியன் பிலீஃப்ஸ் எல்லாம் எங்களோட ஃபியூச்சர்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நெட்டை ட்ரை பண்ண கூட லைட் இல்லாத ஊர்ல இருந்து வந்துட்டு அவங்க சொல்ற அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் எங்களோட ஃபியூச்சர்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அண்ட் அவர் நியூ ஹாரிசான் லிமிட்ஸ் அட் இட்ஸ் நெஸ்ட். ஓகே, இப்போ வந்து எங்களோட லிமிட்ஸ் எங்க இருக்குன்னா அதோட வீட்டுக்குள்ள இருக்கு, அதோட நெஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அப்படின்னா இவங்க ஊர்ல இருக்க எல்லாத்துலயும் தான் அந்த யூரோப்பியன் பீப்புள் வந்து
பில்டிங் கட்டிட்டாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இவங்களோட லிமிட்ஸ், அந்த ஹாரிசன் லிமிட்ஸ்லாம் அவங்களோட நெஸ்ட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. பட் we cannot join the prayers and the answers of the communicants. We look for new homes every day. இப்போ வந்து என்னதான் அவங்களோட பிலீஃப்ஸை இவங்களுக்குள்ள திணிச்சாலும், ரிலிஜன் பிலீஃப்ஸை திணிச்சாலும், இவங்க வந்து அவங்களோட ப்ரேயர்ஸ்ல வந்து கலந்துக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த போதனைகள் வந்து நம்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, டெய்லியும் இவங்களுக்கு தேவையான ஒரு புதிய இடத்த வந்து தேடிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் நியூ ஆல்டர்ஸ் வி ஸ்ட்ரைவ் டு ரீபில்ட். ஓகே, இவங்க வந்து இப்போ ஆப்பிரிக்கன்ஸ் வாழணும்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் இல்லையா? அதை வந்து ரீபில்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து வெளியிருந்து வந்த வியூவர் பேர்ட் அதோட ரிலிஜியன் பிலீவ்ஸ் வந்து இவங்க மேல திணிக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆப்பிரிக்கன்ஸோட ஓல்டு ஸ்ட்ரைன்ஸ், ஓல்டு ஹோலி பிளேசஸ், ஓல்டு பிலீவ்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, the old strains defiled by the weaver's excrement. Defiled அப்படின்னா டேமேஜ் தி பியூரிட்டி. இவங்களோட அந்த ஹோலி பிளேஸோட பியூரிட்டிலாம் எங்க டேமேஜ் ஆயிடுச்சு, எப்படி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்கிரீமெண்ட் அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் மேன். ஓகே, ஒரு மேனோட பாடி வேஸ்ட் வந்து இந்த இடத்துல ரெஃபர் பண்றாங்க. அந்த பில்டிங்ல எங்க அந்த யூரோப்பியன் பீப்புளோட பாடி வேஸ்ட் இருக்கோ அந்த இடத்துலதான் இவங்களோட ஓல்ட் ஸ்ட்ரெயின் இருந்த மாதிரியும், அவங்களோட பாடி வேஸ்டால அதோட ஹோலினஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதோட பியூரிட்டி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க.